ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் நிஷா. இன்றைக்கி உண்ணியப்பம் ரெசிபி எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இந்த உண்ணியப்பம் வீட்டில் ரெடி பண்ணுவாங்க. இது கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக். ஆக்சுவலி கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுவாங்க, அப்புறம் என்ன ஃபெஸ்டிவல்னாலும் இது பண்ணுவாங்க. நீங்களும் கேரளா வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கிளாஸ் பச்சரிசியை இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சு வெள்ளைப்பாகு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நான் 4 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பழம்னா 2 பழம் கூட போதும். இதையும் அந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் பேலன்ஸுக்காக. அப்போ தான் இனிப்பு பேலன்ஸாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நம்ம ஆப்ப மாவு புளிக்க வைப்போம் அந்த மாதிரி புளிக்க வைக்கணும். நல்லா புளிச்சாதான் அந்த சாஃப்டாக வரும். அதில் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நெய்யில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்து அதையும் இதில் நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த குழிப்பணியார பேன் இருக்குல்ல, இதை அடுப்பில் நம்ம வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்க போகிறோம். நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த ஒவ்வொரு குழியிலையும் மாவு எடுத்து ஊற்றிக்கணும். இதை ஒரு 50% நல்லா குக் பண்ண விடுங்க. 50% குக் ஆனால் போதும், ரொம்ப வேக தேவையில்லை. உடனே இதை திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா கருகி போயிடும். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உண்ணியப்பம் ரெடி. பேலன்ஸ் இருக்கிற மாவையும் ஊற்றி நம்ம உண்ணியப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு உண்ணியப்பம் பிடிக்கும்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.